ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து தினமுமே பார்த்தீங்கன்னா சில படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து வரோம். இன்னைக்கு அந்த வரிசையில் ஒரு 3 விஷயத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும், உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பமும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குடும்பம், ஒரு வீடு அப்படின்னு எடுத்துட்டிங்கனாவே யார் முக்கியம்? கணவன் மனைவி தான் முக்கியம். இப்போ நாம் குழந்தைகளாக இருக்கிறோம்னா நம்ம வீட்டில் அத்தா அம்மா தான் கணவன் மனைவியாக இருந்தாங்க. இல்லை நாம் வளர்ந்து நாம் திருமணமாகி போகிறோம்னா நாம் ஒரு இடத்துல என்ன இருக்கும்? கணவன் மனைவியாக இருக்கும். ஒரு கணவன் மனைவி சேர்ந்தது தான் ஒரு குடும்பமாகவும் ஒரு வீடாகவும் இருக்குது. அப்போ அவர்கள் 2 பேருமே இந்த விஷயத்தை கடைப்பிடிக்கணும். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, திருமணமானவங்களோ இல்லை திருமணமாக போகிறவங்களோ யாராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை தெரிந்து இந்த 3 விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினால் வீட்டில் பரக்கத் என்றுமே இருக்கும். தரித்திரம் வராது, நோய் நொடி அண்டாது, நிம்மதி இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு சில முறைகளில் வாழ சொல்கிறாங்களே, அந்த முறைகளில் இந்த 3ம் உள்ளடங்கும். இதை நபிமார்கள் பின்பற்றியிருக்காங்க, சஹாபாக்களுக்கு போதிச்சிருக்காங்க. இன்னும் நமக்கும் இது சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 விஷயங்களை தான் பார்க்குறோம். முதல்ல ஒரு நிகழ்வை பார்த்துட்டு பார்க்கலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்திங்கன்னா தொழுகை வைக்கிறாங்க. அவங்க பின்னாடி ஒரு மனிதர் தொழுகிறாரு, அரபு மனிதர். ஆனால் அவர் எங்கிருந்து தொழுகிறாரு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கிராமத்துலேருந்து தொழுதுட்டு இருக்காரு பக்கத்தால். ஆனால் தொழுதா அவ்வளோ நல்லா தொழுவாராமா. இவர் எப்போயெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழு வைக்கிறாங்களோ அப்போ எல்லாம் அவர் பின்தொடர்ந்துருக்காரு. ஃபஜ்ர் தொழுது வச்சா ஃபஜ்ர் தொழுவாராமா, லோஹர் தொழுகு வச்சிருந்தாலும் இவர் இருப்பாராமா. எந்த நேர தொழுகை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுதாலும் அந்த ஜமாத்தில் இவர் பின்னாடி இருப்பாராமா. அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவர்கள் நல்லா தெரியும். டெய்லி பார்க்குறோம், டெய்லி என்ன பண்ணுறாங்க, தொழுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு பெரிய மதிப்பு. நீங்களே சொல்லுங்கள், டெய்லி ஒருத்தவங்க இபாதத் செஞ்சால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் பார்க்குறப்பெல்லாம் இவங்க திக்ரு ஓதிட்டே இருக்காங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீனுடைய விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க, இவங்க நல்லா பயான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவங்க மேலே ஒரு மரியாதை வந்துடும். அப்படி தானே, ஒரு பாசம் வந்துடும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த மனிதர் மேலே ஒரு பெரிய மரியாதை. இவர் ஒரு நல்ல இபாதத் சாலி, அல்லாஹின் மீது ரொம்ப பற்றோடு இருக்காருன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா வெளியே போயிட்டு இருக்காங்க ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துல ஒரு சத்தம் கரெக்டாக இவருடைய வீட்டுக்கு முன்னாடி, யாருடைய வீட்டுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழுகிறாரில் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அங்கே தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. என்ன சத்தம் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற அந்த மனிதர் சொல்கிறாரு, உன்னை கட்டின நாள்லேருந்து எனக்கு நிம்மதியே போச்சு, நீ வந்தது தான் என்னுடைய தரித்தனம், நீ எல்லாம் ஏன் இங்கே இருக்கிற, நீ எங்கேயாவது போயிட வேண்டியதானே, உன்னால் எனக்கு நிம்மதியே இல்லை, எல்லார் வீட்லேயும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, உங்க கூட நான் வாழ்கிறதே எனக்கு சாவர மாதிரி இருக்குது, நொடிக்கு நொடி உன்னால் கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த மனசை கத்துறாரு. வெளியே வராங்க. வெளியே வரும்போது உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப ஷாக்கு. இந்த மனிதரை நம்ம எப்படி நினச்சி வச்சுருந்தோம்? தினமும் தொழுகிறாரு, நல்ல மனுஷர், அல்லாஹ் பயந்து நடப்பார், அதனால சட்டத்திட்டங்களை பின்பற்றுவார்னு நினச்சா மனைவியை போட்டு இப்படி திட்டிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே வருத்தம் ஆகுது. அப்போ தான் அந்த மனைவி சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கலிஃபாக்களாக இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் உடையவங்களாக இருந்தனால இவர் இப்படி தான் பண்ணுறாரு, நான் வந்த நாள்லேருந்து என்னை போட்டு நோகடிக்கிறாரு, வரதட்சணை கொண்டு வரலைங்கிறதுக்காக டெய்லியும் ஒன்னால நான் கஷ்டப்படுறேன், நீ வரும்போதே கொண்டு வந்திருந்தேன்னா நான் நல்லா இருந்திருப்பேன், ஒன்றை தவிர யாரையாவது கட்டியிருந்தா நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன், இதே எல்லார் வீட்லேயும் போய் பாரு எவ்வளோ காசு கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ பொருள் கொண்டு வந்திருக்காங்க, தொழிலுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு நீயும் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வரதட்சணை இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக என்னை எது செஞ்சாலும் குறை சொல்கிறாரு, நான் சமைச்சாலும் குறை சொல்கிறாரு, என் உருவத்தை குறை சொல்கிறாரு, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் குறை சொல்லி என்னை வாழவே பிடிக்காத அளவுக்கு என் கணவர் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்களாமா, நீங்கள் அவர்களிடம் அன்புடன் வாழுங்கள், ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அதில் அல்லாஹ் உங்களுக்கு நல்லது வைத்திருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய குர்ஆன் வசனத்தை சொல்லி, சூராவுடைய அன்னிசாவை சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அல்லாஹ் ஒரு உறவை கொடுத்துருக்கானா எப்படிப்பட்ட உறவுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் ஏதோ ஒரு நல்லது இருந்தால் மட்டும் தான் அல்லாஹ் கொடுப்பானாமா. அதனால உங்களுக்கு பிடிக்காட்டினாலும் அதில் ஏதோ ஒரு நல்லது வச்சிருக்கான்னு நினச்சி வாழ சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தில் நிறைய நேரத்தில் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. பிடிக்காத மாதிரியும் என் வாழ்க்கையே போயிடுச்சு, அல்லாஹ் இப்படி கொடுத்துட்டான்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நல்லது இல்லாமல் அந்த விஷயத்தை நம்ம கொடுத்துருக்க மாட்டான்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்லிட்டான், பிடிக்காட்டினாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லதை கொண்டு நீங்கள் திருப்தியாக வாழுங்கன்ட்டான் அல்லாஹ். ஒன்று. அதே மாதிரி 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை ஆண்களுடைய முதுகுத்தண்டிலிருந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான், படைச்சதாக சொல்கிறான். அப்போ நீங்கள் உங்கள் கணவரை என்ன சொல்கிறீங்க, நமக்கான மேட்ச் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அல்லாஹ் உங்களையே அவருக்காகவே படைத்திருக்கான். அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்போ அல்லாஹ்வே ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க போது நம்ம ஏற்றுக்கொள்வது சிறந்தது. கணவருக்கு தான் அதிகமான அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதிகமான இடத்துல கணவர் தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தரித்தனை கொடுக்குறதுனா, அது தொடர்ந்து நம்ம வீடுகளில் வரக்கூடிய சண்டைகள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
குறை சொன்னாங்க. முதல் இடத்துல வந்து சண்டை கிடையாது, குறை சொல்றாங்க. அந்த கணவர் அந்த பெண் மேல குறை சொல்றாங்க. அதே மாதிரி ரெண்டாவது சண்டை போடுவதும் தவறு. சண்டை போடுவதுக்கு குறை சொல்வதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, குறைனா ஒருத்தவங்க மட்டும் சொல்லுவாங்க, சண்டைனா 2 பேர் மாத்தி மாத்தி போட்டுப்பாங்க. யாரை கேட்டு நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வரும். இன்னைக்கு கணவன் மனைவி வாழ்க்கையில அது இருந்துகிட்டே இருக்கு. அப்படி சண்டை போடக்கூடிய வீட்டுல அவ்வளோ சைத்தான் வந்து சந்தோஷமா இருப்பானமா. அப்பாடா, கணவன் மனைவியே வந்து சண்டை போடுறாங்க, இதை விட இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நம்ம செஞ்ச வேற எந்த விவாதத்தும் பெருசுலேன்னு நினைப்பானாமா. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எல்லாத்தை விடவும் பாவம் செய்ய வைக்கிறதுலையே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களை அவங்க குடும்பமாக இருக்கும்போது, அதுவும் கணவன் மனைவியாக இருக்கும்போது பிரித்து விட்றது தான் அவனுக்கு பிடிக்குமாமா. மற்றவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, மாமியா மருமக அதெல்லாம் விட்டுருங்க, கணவன் மனைவியாக இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி விட்டுருணும். அவங்களுக்குள்ள ஒரு முகபத்து இல்லாமல் போனால் அந்த ஒரு சண்டை, அந்த ஒரு திட்டு, அந்த ஒரு அடி, அதுதான் வந்து அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாமா. அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, ஷைத்தான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டு ஆவண ரசூலு அப்படின்னு சொல்லக்கூடிய பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்தை வந்து நபி அவர்கள் வந்து ஓத சொன்னாங்க. அதை ஓதக்கூடிய வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான், ஷைத்தான் இல்லாத வீட்டில் கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள் வராது. அப்போ கணவன் மனைவி சண்டை போடக்கூடாது. சரி, சண்டை வருது, என்னதான் பண்ணுறது, நான் நல்லா தான் இருக்கேன், அவரு தான் விடமாட்டிக்கிறாரு, நான் அப்புறம் என்ன பேசாமல் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் நம்மளை நிச்சயமாக பொறுமையை கையாள தான் சொல்கிறான். ஏன்னா சண்டை அப்படிங்கிறது ஒரு தீர்வாக இருக்காது. சில நேரங்களில் நம்ம சண்டை போட்டு நம்ம வந்து மனசுக்கு திருப்தி அடையுது சண்டை போட்டோன்ட்டு, ஆனால் நம்ம பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்திருக்காது. அதனால் பொறுமையை கையாளணும். அதே சமயத்தில் அவர்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, சில நேரங்களில் அனுசரித்து போய் விட்டு கொடுத்து போகக்கூடிய நேரத்தில் கூட என்ன ஆகுது, அவங்களுக்கு அதோடைய மனசு மாற்றம் வரப்போகுது. நாம் நம்மளை குறை சொல்கிறாங்கிறதுக்காக நீயும் அப்படி தான் இருக்க அப்படின்னு சொல்கிறதை விடவும், நம்மளை ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்க, நீ நல்லாவே இல்லை அப்படிங்கிறாங்க, ஆனால் அவங்கள பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்கள், அவங்க திருப்பி உங்களை பார்த்து அடுத்த தடவை நல்லாலேன்னு சொல்கிறதுக்கு வாய் வராது. அவங்களுக்கே என்ன, அது ஒரு அவமானமாக இருக்கும். நம்மள ஒருத்தவங்க நல்லவங்கன்னு சொல்லும் போது அவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது, நீ கெட்டவ அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி நம்ம சொல்கிறதே அவங்க நம்மளை நல்லதுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்களே அதை சொல்ல மாட்டாங்க. அப்போ சண்டை போடுறதை விடவும் அவங்கள நீங்கள் வந்து பாராட்டுவதன் மூலமாக அவங்களை திருத்த முடியும். பொறுமையை கையாளுங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி குறை சொல்லக்கூடாதோ சண்டை போடக்கூடாதோ, 3வதாக மார்க்கத்துக்கு எதிராக நடந்து கொள்ளக்கூடாது. ஹராமான விஷயங்களை வீட்டில் செய்கிறது, அதில் வேற வந்து கணவன் மனைவி கூட்டாளிகள், ஹராமான விஷயங்களை பார்க்கறது பேசுறது. பொதுவாக நம்ம டிவி பார்க்குறதே ஹராமுன்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அதையும் மீறி நிறைய காரியங்களே பண்ணுறாங்க. வட்டி மூலமாக வந்து சம்பாதிப்பாங்க. இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா கொஞ்ச நாளில் என்ன ஆயிரும், ஃபஸ்ட்டு வந்து வட்டி சம்பாதிக்கிறதுக்கு மனைவி என்ன பண்ணுவா, காசு வருதுன்னு அலோவ் பண்ணுவா. ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கணவன் இன்னும் மோசமான காரியங்கள் கெட்ட பழக்கங்களில் போயிடுவான். அப்போ அழுவா, ஆனால் நடக்காது. அப்போ என்ன அர்த்தம், ஹராமான விஷயங்களை நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கும் போது உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்காது. அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியில் ஹராம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ ட்ரை பண்ணும். கணவனாகட்டும் மனைவியாகட்டும், அது உடுத்தக்கூடிய ஆடையாகட்டும், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் ஆகட்டும், சம்பாதிக்கக்கூடிய சம்பாதனையாகட்டும், செய்யக்கூடிய செயல்களாகட்டும், எல்லாமே ஹராம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. நாம் தவறு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், ஆனால் பெருந்தவர்களை செய்யாமல் இருந்தாவே நம்ம வாழ்க்கையை வந்து நாசமாகாது. சிறுந்தவர் வேற, பெருந்தவர் வேற. பெருந்தவர்கள்னு சொல்லிட்டு 70 தவறுகள் சொல்லப்பட்டுள்ளது. அதை நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சு அதை தவிர்த்துவாங்க. அது மூலமாக உங்கள் வீட்டுக்கு ஒரு நிம்மதி பரக்கத்து கண்டிப்பாக வரும். இதை 3ஐயும் பின்பற்றுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.